உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உலகத்துல இருக்கிற எந்த சாமியாலையும் அவன் மனசை மாத்தவே முடியாது. ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாதுன்னு நான் நம்புறேன். பாப்போம். உன் வேண்டுதல் பலிக்குதா இல்ல நாங்க நினைக்கிறது பலிக்குதான்னு பாப்போம். என்னல வந்துட்டான் பாப்போம். உன் சாமி காப்பாத்துதா கை விடுதான்னு. ஏலே பாண்டி நில்லுல. என்னல என்னல தனியா வந்திருக்க? எங்க எசைக்க வரலையா? அவ வர மாட்டாமா? இந்த ஜென்மத்துக்கு அவ வரவே மாட்டா. இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏலே நான் தலை முழுக்க போறேம்மா. நீ அவளை மறந்துடு. என்னல சொல்லுத? அப்படித்தானா? அம்புடுதாமா. தெளிவா சொல்லிட்டா. இனி என் கூட வாழ மாட்டாளாம். அவளுக்கு அவங்க அண்ணன் தான் சாமியா. இதுக்கு மேல என்னால அவளுக்கு எல்லாம் காத்து கிடக்க முடியாதுமா. அதான் போடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குதே, அதை அறுத்து வாங்கிட்டு வந்துரு. சபாஷ் சபாஷ் மோனே. இப்பதான் நீ ஏன் மகாகிருத நிரூபிச்சிட்ட. நானே வேண்டான்றப்போ அந்த தாலி மட்டும் என்னத்துக்குமா? இனிமே அவளை தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருமா. ஏலே ஏலே முத்துப்பாண்டி நில்லுல. கிளை சவுந்தரம், நாம தூபம் போட்டுதான் இதுங்க ரெண்டுத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாம தானா பிரிஞ்சு வந்து நிக்கா. ஆமாக்கா, என்னதான் இவன் மண்டைய கழுவி என்ன அவனை மழுமண்டையா மாத்தி வச்சிருந்தாலும் அவன் உடம்புல ஓடுறது ஏறத்தல்ல. அந்த சூடு சொரணை கோவம் எல்லாம் அவனுக்கும் இருக்குல்ல. ஏலே இப்பதால அவன் மவனா மாறி பழையபடி வந்து நிக்கா. அவன் அம்மா பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்ச காலம் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்ப சரியாயிட்டாம்ல. முருகா, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க. இனிமே உன்கிட்ட என்னதான் முட்டினாலும் நான் கேட்கறதுதான் நீ நடத்தி வைப்பேன்னு இவளுக்கு மண்டையில அடிச்சு சொல்லி வை. ஏன்னா மறுபடியும் உன்கிட்ட தான் இன்னும் முட்டிக்கிட்டே நிப்பா. ஐயா, என்னத்துக்கு ரிஸ்க்? நீங்க ஓவரா பேசினா அம்மா பாட்டுக்கு கோச்சிட்டு போயிட போறாங்க. கோச்சுப்பா, ஆனா போக மாட்டான். அவங்க கோச்சிட்டு போன கதையெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு? போனா ஆனா மறுபடியும் வந்தா இல்லையா? ஆமா. தார்லே, அவ போகணும்னு நினைச்சிருந்தா எப்போ போயிருப்பா. போன தடவை நான் அவ கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டும் அவ போய் அங்க வாசல்லையே தான் நின்னா. போனாளா? இல்லல்ல, அதெல்லாம் போக மாட்டாளே அவ. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு என் மேல அம்புட்டு பாசம். காதல் காதல் போல நீ வேற. உட்காருங்க டீ. சரிக்கா, சாப்பிடலாம் டீ. இப்படி வாட்டி தட்டை கொடுக்க. அண்ணனுக்கு சாப்பாடு போடுக்கா. கனி போதுமால? இல்ல, சாப்பாடு எடுத்து வச்சா. போதும். இந்த புடி குடுக்கா. ஏம்ல என்ன ஒரு 2 டிக்கெட் காண? என்கிட்ட எதுவும் கேட்காதண்ணே. உன் வீட்டுக்காரையே கூப்பிட்டாச்சு, பசிக்கலையும். ஓ, அவகிட்ட நான் பேசிக்கிட்டேன். அப்பா எங்க? அவர் பசி தாங்க மாட்டார்ல. ஐயோ, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு பின்னால போய் உட்கார்ந்துருக்காரு. சாப்பிட கூப்பிட்டா வல்ல வல்லுன்னு குலைக்கிறாரு. நான் போய் கூப்பிட்டேன். போறியா இல்ல கட்டை எடுத்து மண்டை உடைக்கவான்னு கேக்குறாருன்னு. அவருக்கு நம்மள பார்க்க பிடிக்கல போல இருக்கு.
இல்ல இசைக்கு நீ ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அவருக்கு எடுத்துட்டு போய் கொடு. சரி. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டான். பாவம் பசிக்கு தாங்க மாட்டார்ல. நான் சொல்ல இதோ வந்துட்டாப்ல. இல்ல இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்டியா? ஓ இல்லை, தட்டை அவர்கிட்டே கொடுத்துரு. எங்க வேணுமா அங்க உட்காந்து சாப்பிட்டான். எப்பா இந்தா, எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, நான் போய் தண்ணி கொண்டாடுறேன். இப்ப சோறு ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். வீடாது மனுஷன் சாப்பிடுவான் அந்த சொத்தை. எப்பா யாராச்சும் அன்னத்தை தூக்கி எறிவாங்களா? இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்துத? ஏடி செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பச்சை பண்ண மாதிரி எனக்கு கேள்வி கேட்கிறேன். கேள்வி இந்த மாதிரி ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. என் கண்ணு முன்னாலே நிக்காத. கொதவளையை கடிச்சு துப்பிட போறேன். இப்ப என்னத்துக்கு நீ என்னைய பாஞ்சு பிடுங்கிட்டு கிடக்க? ஏடி பொம்பளை பிள்ளை தாண்டி நீ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனவதானே நீ? உன் நொண்ணனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? என்ன காலகாலத்துக்கு பிறந்த வீட்லயே உட்காந்து ஓசியோர் சாப்பிடலான்னு பாக்குதியோ? எப்போ இந்தாரு, நான் ஒண்ணு உன் சம்பாத்தியத்துல ஒண்ணு வாழல. நானே கடை வச்சு ஏன் சம்பாத்தியத்துல தான் திங்க. பெரிய சம்பாத்தியம். அதுவும் எங்க அண்ணன் வீட்டுல உட்கார்ந்து தான் திங்க. உனக்கு என்ன பத்துக்கிட்டு வருது? ஏய் பேசாத நீ. மூஞ்சி மகரையும் பாரு. கட்ட புருஷா அம்பட்டு பெரிய போலீஸ் அதிகாரி வீடு தேடி வந்து என் கூட வாழ வாழ கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு கிடக்குதா? நீ என்னமோ எருவு மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி சிலிப்பிக்கிட்டு நிக்குதா? மனுஷியாட்டி நீலா? அண்ணா பாத்தியா எப்படி எல்லாம் பேசுதாருன்னு? ஏய் அவங்கிட்ட என்ன பஞ்சாயத்து? கேக்குது நான் எனக்கு பதில் சொல்லு. ஏட்டி பாண்டி கூட நிம்மதியா வாழ்வேன்னு கனவுலையாவது நீ நினைச்சிருப்பியா? எப்படியோ இருந்தவன் அதுக்கப்புறம் மனசு மாதிரி திருந்தி இன்னைக்கு நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கான். உன் கூட தான் வாழ்வேன்னு ஒத்த கால்ல நிக்குதான். இந்த மாதிரி அப்ப நான் சொல்லுதேன், மரியாதை அவங்க கூட போய் வாழ்ற வழியை பாரு. முடியாதுப்பா. ஏட்டி ஓட்டிக்காரி மாதிரி பேசி கிடக்குத. கொஞ்சமாவது சுய புத்தி இருக்குதா இல்லையா உனக்கு? இந்த பாரு அப்பா சொல்லுதேன், உன் அண்ணன் ஒரு கோட்டிக்கார பையன். உங்க வாழ்க்கைய பத்தி அவனுக்கு துளி கூட அக்கறையே கிடையாது. மரியாதை அவங்க கூட போய் வாழ்ற வழியை பாரு. எப்போ அண்ணன் சொல்லுது அவ கேக்குதா? அவளை எதுக்கு ஏசிக்கிட்டு இருக்க? ஏடி நீ பேசாத. என்ன வெட்டியா வந்து பிறந்த வீட்டுல கிடக்குதமே, கூட்டுக்கு நம்ம ஆள் சேர்த்துக்கலான்னு அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசிட்டு இருக்கியா நீ? அண்ணன் பாரு எனக்கு எப்படி பேசுறாருன்னு. அப்படிதான் நீ பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இந்த பாரதி உங்க அண்ணன் பேச்ச கேட்டு வீணா உன் வாழ்க்கையை தோச்சிடாத. ஒழுங்கு மரியாதையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் புருஷ கூட வாடுற வழியை பாரு. இந்த கடையை வைக்கிறேன் வடையை வைக்கிறேங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.